Hello all, this is Bhavatarini. Welcome to my YouTube channel. This is my very first video. It's all about the string art. The string art and me. இந்த வீடியோவில் இந்த சிங்கிள் நேம் போர்ட் ஸ்ட்ரிங் ஆர்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுங்கிற மேக்கிங் வீடியோ ஃபுல்லாக லென்த்தியாக எக்ஸ்ப்ளனேஷனோட நான் காட்ட போகிறேன். வாங்க எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி எப்படி நான் க்ரியேட் பண்ணேங்கிற வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு MDF போர்டு எடுத்துக்கலாம். பென்சில் எடுத்து நமக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ சூஸ் பண்ணிவிட்டு அந்த போர்டில் நம்ம என்ன நேமுக்கு கேட்குறாங்களோ அதுக்கு நம்ம எழுதி ஒரு டாட்டாக வச்சுக்கணும். அப்போ தான் எங்கே ஆணி அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ டாட் வச்சுட்டு ஒவ்வொரு ஆணியாக நம்ம அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கம்ப்ளீட்டாக அந்த நேம் ஃபுல்லாக அந்த நம்ம எங்கெல்லாம் டாட் வச்சுருந்தோமோ எல்லாமே நெயில்ஸ் எல்லாம் அடித்து முடிச்சாச்சு. ஃபைனலாக நமக்கு இப்படி தான் ஆணி அடித்ததுக்கப்புறம் இந்த லுக் தான் நமக்கு இருக்கும். கஸ்டமர் வந்து நமக்கு லைட் டெக்கார் வச்சு வேணுங்கிறதுனால ஃபஸ்ட் நம்ம லைட்டை வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எரியுதான்னு முதல்ல பார்த்துக்கணும். ஸோ எல்லாம் பண்ணதுக்கப்புறம் எரியலைன்னா அவ்வளோதான் முடிஞ்சுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹேண்டில் பண்ணுறது லைக் பேபி நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா நமக்கு ஃபைனலாக எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒயர் எதாவது லூஸ் காண்டாக்ட் ஆச்சு அப்படின்னா எரியாது. ஸோ கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு சும்மா ரேண்டமாக நான் எல்லா நெயில்ஸ்லையும் வர மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிறேன். பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருந்தாலும் மேலே நம்ம த்ரெட் ஒர்க் பண்ணுறதுனால கீழே என்ன பண்ணுறோங்கிறது தெரியாது. சிலர் வந்து த்ரெட் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் மேலே கொடுப்பாங்க. பட் எனக்கு அது கம்ஃபர்டபுளாக தெரில. லைட்டிங் கொடுத்துட்டு மேலே த்ரெட் ஒர்க் பண்ணும்போது நமக்கு அந்த ஒயர்லாம் எதுவும் தெரியாது. ஸோ லைட் கனெக்ஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் நம்ம எரியுதா இல்லையான்னு சொல்லிவிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர் டபுள் கலரில் வேணும், எனக்கு வேறு எந்த கலர்ஃபுல் த்ரெட்ஸ்லாம் வேணால் டபுள் கலர் மட்டும்தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கிட்டேன். மேலே ஃபுல்லாக ஒயிட் அண்ட் கீழே ஃபுல்லாக ப்ளூ கலரில் கொடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு. ஸோ நான் பார்ட்டிஷன் பண்ணதில் ஃபஸ்ட்டு மேலே வந்து ஒயிட் கலர் த்ரெட் நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பார்ட்டிஷன் பண்ணதுக்கு கீழே போகவே கூடாதா அப்படின்லாம் கிடையாது. போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே நம்ம ப்ளூ கலர் கொடுக்கறதுனால கீழே வந்து நமக்கு ஃபுல்லாக கவர் ஆயிரும். ஸோ நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ த்ரெட் ஒர்க் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேலே ஃபுல்லாக ஒயிட் ஃபஸ்ட்டு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே ஃபுல்லாக ப்ளூ போகிற மாதிரி இருக்கும்.
ஸோ மேலே மேக்ஸிமம் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். ஹாஃபாக எப்படி பார்ட்டிஷன் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஒயிட் கலர் த்ரெட்டெல்லாம் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ ஒயிட்டில் பண்ணதுக்கப்புறம் நமக்கு லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நான் கம்மிங் டு த நெக்ஸ்ட் கலர் ஸ்கை ப்ளூ காம்பினேஷனில் கேட்டிருந்தாங்க. நம்ம ஸ்கை ப்ளூவில் இந்த ரிமைனிங் போர்ஷன் எல்லாமே ஸ்கை ப்ளூவால் நம்ம கவர் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ அதுக்கான மேக்கிங் ப்ராசஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஸ்கை ப்ளூவில் ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஓவரால் லுக் இந்த மாதிரி தான் இருந்தது. மேலே ஒயிட் அண்ட் கீழே ஸ்கை ப்ளூ பார்க்க பியூட்டிஃபுல்லாக வந்திருந்தது. பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் பேட்ச் ஒர்க்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அது என்ன பேட்ச் ஒர்க்னால், நம்ம அந்த லைன்ஸ் அந்த ஃபாண்ட்ஸ்லாம் எழுதணும்ல, அதெல்லாம் அக்ரிலிக் பெயிண்ட் வச்சு கவர் பண்ணிவிட்டு கேட்ட டூடுல்ஸ், அவங்க வந்து இந்த மாதிரி தான் டூடுல்ஸ் வேணும்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. அது வரைஞ்சதுக்கப்புறம் ஓவரால் அவுட்புட் இந்த மாதிரி தான் வந்துருந்தது. அவங்க வந்து ஒரு பைக் லவர். ஸோ பைக் எனக்கு வரையணும், வரைஞ்சி தருவீங்களான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ சூப்பராக வரைஞ்சாச்சு. ஸோ அவுட்புட் லைட்டிங்ஸோடு பார்க்க சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ லைட்டிங்ஸோட நமக்கு லுக் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பின்னாடி வால் ஹேங்கிங் ஹூக்ஸ் நான் வச்சு கொடுத்துருவேன். ஸோ வால் ஹேங்கிங் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ அவுட்புட் இப்படி தான் வந்திருந்தது. இந்த ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு பிடிச்சிட்டா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான கஸ்டமைஸ்டு ஸ்ட்ரிங் ஆர்ட் நேம் போர்டு உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து த ஸ்ட்ரிங் ஆர்ட் டைரிஸ். ஃபாலோ பண்ணிவிட்டு டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.